எட், ஆப் அப்படின்னு 2 அண்ணன் தங்கச்சிங்க இருக்காங்க. இவங்க 2 பேராலேயும் அவங்க இனத்தை சேர்ந்தவங்களுக்கு எப்பயுமே ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். இவங்கள வந்து ஃப்ளம்மல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட வயிற்றுல வந்து ஒரு ஓட்டை இருக்கும். இப்படி இருக்க இவங்களோட இனத்தை சேர்ந்தவங்க ஃப்ளவர் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக இவங்கள வந்து பூ பறிக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்க கிட்ட ஒரு வித்தியாசமான பூ கிடைக்கும். அந்த பூ வந்து டைம் ட்ராவல் பண்ணக்கூடியது. அது மூலிமா இவங்க டைம் ட்ராவல் பண்ணி மனுஷங்க இருக்கிற உலகத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இவங்களோட இனம் வந்து அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட எட்டும் ஆப்பும் எப்படியாவது நம்மளோட இனம் வந்து அழிஞ்சு போகாம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் டிராவல் பண்ற ஃப்ளாரை வச்சே முயற்சி பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா இவங்க சொல்றதை இவங்க இனத்தை சேர்ந்தவங்க யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களால எப்பயுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். அப்படி இருக்க இவங்க 2 பேரும் எப்படி அவங்க இனத்தை வந்து காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2021ல ரிலீஸ் ஆன எக்ஸ்டின்ட் அட்வென்ச்சர் ஃபேமிலி மூவி. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். 1935ல சார்லஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரர் ஒரு தீவை நோக்கி வந்துட்டு இருக்காரு. எப்படியோ இந்த தீவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவர்கிட்ட ஒரு பறவை இருக்கு. அந்த பறவை அந்த தீவை சுத்தி வந்து பார்த்துட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாறையில அப்படியே முட்டி கீழே விழுந்துருது. அது மட்டும் இல்ல, அது சும்மா விழல, அங்க இருக்கிற நிறைய அனிமல்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு சேதாரம் அதிகம். இப்போ ஒரு வழியா போயிட்டு ஃப்ளம்மர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அனிமல்ஸ் கிட்ட மாட்டிக்குது. இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க. எட்டு தான் அண்ணா, அவன் வந்து அந்த பறவையை எடுத்து விட சொல்றான். அவன் தங்கச்சியும் வந்து கரெக்டா எடுத்து விட்டுறா. அதுக்கப்புறமா இவங்களோட இடத்துக்கு போறாங்க. அங்க வந்து இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட வயித்துல வந்து ஓட்டை இருக்கும். இவங்கள ஃப்ளம்மல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இங்க பூ திருவிழா நடக்க போகுது. அதுக்காக எல்லாருமே ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேத்துக்கிட்டே வந்து எதுவுமே சொல்லலை. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்தவே வந்து நாஸ்தி பண்ணிடுவாங்க. மேக்சிமம் அவ தங்கச்சி, அதாவது ஆப் தான் வந்து பயங்கர சேட்டை பிடிச்சவ. அவ ஏதாவது வில்லத்தனம் பண்ண போகி அது எல்லாமே அவங்க அண்ணனுக்கு தான் வந்து பிரச்சனையா முடியும். இந்த டைம் கூட அவங்க அண்ணன் வந்து என்ன சொல்றான்னா, நீ வந்து எதுவும் பண்ணிடாத, பிரச்சனை பண்ணிடாத, ஏன்னா இதுதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ், அதனால எனக்கு வந்து இந்த சான்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னென்ன சொல்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழ்க்கைனா எல்லாமே இருக்கதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நினைச்சு பாக்குறாங்க. ஏன்னா ஆப்பால எட்டுக்கு எப்பயுமே வந்து பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கும். சரி, ஒன்றும் பிரச்சனை வேணாம், கவலைலாம் படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது இவங்கள பார்த்துட்டு ஒரு சின்ன குட்டி வந்து வந்திருக்கு. அந்த குட்டியை பார்த்ததுமே அவங்க அம்மா வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க கிட்ட எல்லாம் வந்து பேசக்கூடாது, எதுவும் பழக்கம்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா அங்கே அந்த குட்டியை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஊரோட தலைவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து இங்க ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, இங்க வந்து 100வது திருவிழா நடக்க போகுது, பூ திருவிழா. அதனால அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சூப்பரா நம்மளோட உருவத்தையே வந்து அலங்கரிச்சிருக்கோம். இதை வந்து அந்த மலைக்கு மேல நம்ம ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எட்டோ ஆப்போ சேர்ந்து அந்த இடத்தவே நாஸ்தி பண்ணிடுறாங்க. இதனால நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடல்ல இருந்து நண்டு வரும்ல, அதை விரட்டுற வேலையை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இவங்களும் ஃபீல் பண்ணி அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஆப் வந்து கொஞ்சம் கூட ஃபீல் பண்ற மாதிரி இல்ல, வந்து ரொம்பவே சந்தோஷமா சேட்டை பண்ணிட்டு இருக்கா. இவங்க பேசிட்டு இருக்கும்போது கடல்ல ஒரு திமிங்கலம் வந்து வருது. அதை பார்த்ததுமே ஆப் வந்து, ஹே நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு கொடுக்க, அந்த திமிங்கலமும் நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இவங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஆனா இங்கதான் அவங்க செஞ்சு வச்சிருக்கிற அந்த ஃப்ளார் டெக்கரேஷன் இருக்கு. அவ்வளவுதான், இந்த திமிங்கலம் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா அது நாஸ்தி ஆயிரும். அதனால நம்ம எட் வந்து என்ன பண்றான்னா, இங்க வராத அப்படிங்கிற மாதிரி கை காமிச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து அந்த டைரக்ஷனை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த திமிங்கலத்துக்கு என்னன்னே புரியல. அது நேரா இந்த இடத்துக்கு வந்து வந்துருது. அப்படி வந்ததுமே ஐயோ அந்த ஃப்ளாரை காப்பாத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்குள்ள அவ்வளவுதான், அது எல்லாமே நாஸ்தி ஆகிறது. அங்க இருந்து எல்லாருமே தண்ணிக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த திமிங்கலம், ஹே நீங்க என்ன வர சொன்னீங்களா, வர வேணான்னு சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி காமெடியா பேசிட்டு இருக்கு. அவ்வளவுதான், இப்ப இவங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கே இவங்க 2 பேத்தையும் தனியா ஒரு பாறையில அப்படியே உட்கார வச்சிடறாங்க. நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனியா உட்கார வச்சிடறாங்க. அப்பதான் இவ வந்து ஒரு ஐடியா கொடுக்குறா. என்னன்னா, நம்ம வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு புதுவிதமான ஃப்ளாரை வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வரலாம். அப்படி கொண்டுட்டு வந்தா இவங்களுக்கு வந்து நிச்சயமா நம்மள வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இவங்க வந்து மலைக்கு மேல போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஏதாவது வித்தியாசமான பூக்கள் இருக்கான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவங்களுக்கு ஏத்த மாதிரி அங்க நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து பாத்துட்டு இருக்கா அவளோட தங்கச்சி. அப்ப அவ வந்து சொல்றா, இன்னும் நமக்கு வித்தியாசமான பூ ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் கீழே ஒரு வித்தியாசமான பூ இருக்கு. இது பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கே, இந்த பூ வந்து நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரை பண்றாங்க. ஆப் வந்து இந்த ஃப்ளார் எவ்வளவு அழகா இருக்கு பாரு, வித்தியாசமாவும் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க. இங்க வந்து எட் வந்து கடல்ல போயிட்டு இருக்கிற கப்பலை பார்த்து, ஆமா எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்படி அவங்க 2 பேரும் தனித்தனியா வேற வேற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த பூல இருந்து பிரகாசமான லைட் வருது. அப்படி வந்ததுமே அவன் வந்து ஐயோ உடனே என்ன மேல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க 2 பேராலையுமே வந்து அதை மேனேஜ் பண்ண முடியல. 2 பேருமே அந்த பூக்குள்ள போயிடுறாங்க. அந்த பூ வந்து அப்படியே அவங்கள அப்சர்வ் பண்ணிடுது. ஆக்சுவலா இதுதான் டைம் டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு பூ. இந்த பூ மூலியமா இவங்க வந்து அவங்களோட தீவுல இருந்து மனுஷங்க உலகத்துக்கு வந்துடுறாங்க. எட்டும் அப்போ அங்கேருந்து வந்து கண்ணு முழிச்சு பார்த்துட்டு, நம்ம தீவுல பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு ஃப்ளவர் இருக்கு, இது மூலியமா தான் நம்ம வேற இடத்துக்கு வந்திருக்கோம் போல, நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெளியில போய் பாக்குறாங்க. அப்புறமா தான் தெரியுது மனுஷங்க வாழ்ற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. அங்க வந்து ஒரு லேடி வேக்யூம் கிளீனர் போட்டு வீட்டை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கண்ணாடி போட்டா கூட கொஞ்சம் கிளியரா கண்ணு தெரியாதுன்றதுனால இவங்க வந்து அந்த இடத்துல இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகிடுறாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி கிச்சனுக்கு போனா
அங்க எல்லா கத்தியுமே அப்படியே அவங்க மேல தான் வந்து விழுகுது. இவங்களோட வயித்துல ஆனா ஓட்டை இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்க தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து கியூட்டான ஒரு டாகை பாக்குறாங்க. அது இவங்கள பார்த்ததுமே இவங்க 2 பேரும் பயந்து போய் அங்கேருந்து வந்து வெளியில வந்துடுறாங்க. நம்ம எங்க வந்திருக்கோம் பாரு, இது எல்லாமே உன்னோட தப்புனால தான் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் பயங்கரமா ஆப்ப வந்து திட்டிட்டு இருக்கான். ஆனாலும் அவ வந்து அது பயங்கரமா இதை என்ஜாய் பண்றதுல தான் குறியா இருக்கா. அப்ப கூட ஒரு ஆப்பிள் பாக்ஸ் இருக்கும், அதுல ஏறி வச்சு உட்காந்துருவா. அங்கேருந்து அந்த வண்டி கிளம்பிரும். இவன் வந்து எப்படியோ அவளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் பயங்கரமா வந்து டேமேஜ் ஆகி அடி வாங்கிட்டு இருப்பான். எப்படியோ இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு குட்டி பொண்ணு வந்து இவங்க 2 பேத்தையுமே தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிருவா. ஏன்னா இவங்க வந்து பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. அப்போ கரெக்டா அந்த டாக் அந்த இடத்துக்கு வர, அந்த டாகை பார்த்ததுமே அந்த பொண்ணு அந்த 2ஐயும் விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அங்க டோனட்ஸ் இருக்கும், நம்ம இனத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க போக அப்புறம் தான் இந்த டாகை பத்தி அதுவே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. என்னோட பேர் வந்து கிளாரன்ஸ், நீங்க வந்து இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல இதுங்க 2 என்ன பண்ணுதுங்கன்னா அந்த டோனட்டுக்கு உயிர் கொடுக்க ட்ரை பண்ணுதுங்க. அப்பதான் அதை வந்து அப்படியே நசுக்கிடுதுங்க. அதுக்குள்ள இருந்து சாஸ்லாம் வருது. இது வந்து டோனட் சாப்பிட்ற ஐட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா, நீங்க வந்து 2021 வருஷத்துல இருக்கீங்க, அது மட்டும் இல்ல நீங்க மியூசியமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மியூசியம்க்கு கூட்டிட்டு போயிட்டு காமிச்சிட்டு இருக்கு. மியூசியம் எல்லாத்துலயுமே வந்து அழிஞ்சு போன விஷயங்கள் அதெல்லாம் வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களோட இடத்தை சேர்ந்தவங்களுக்கும் வந்து 2 சிலை வந்து வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே ஆப்ப என்ன பண்றான்னா அவங்க கூட விளையாடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி அதெல்லாத்தையுமே தள்ளி விட்டு உடச்சிடறான். அப்போதான் கிளாரன்ஸ் வந்து சொல்லுது, டைனோசர் இனம் மாதிரியே உங்களோட இனமும் வந்து அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து போட்டு காமிக்குது. என்ன அப்படின்னா 1835 வருஷம் அன்னைக்கு சார்லஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரர் உங்களோட தீவை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாரு. ஆனா உங்களோட தீவுக்கு வருவதுக்கு முன்னாடியே அங்க இருந்த எரிமலை வெடிச்சு அது ஃபுல்லாவே அழிஞ்சு போயிருச்சு. அவரை கடைசியா அந்த தீவுக்கு வந்து பார்க்கும்போது வயிற்றுல ஓட்ட ஷேப்ல இருந்த ஒரே ஒரு அனிமலோட அந்த எலும்பு கூடுகள் மட்டும்தான் கிடைச்சது. அவர் கரெக்டா அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி எரிமலை வெடிச்சு அந்த இடமே ஃபுல்லா அழிஞ்சிருச்சு. அதுல உங்களோட இனமே வந்து அழிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கு. அதனாலதான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிலை வச்சிருக்காங்கன்னு சொல்ல இதை கேட்டா அவங்க வந்து பயங்கரமா ஷாக் ஆகிடுறாங்க. என்னது எங்களோட இனமே அழிஞ்சு போயிருச்சு, அதை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரை பண்றாங்க. அதுக்கு அந்த டாக் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இவங்க இருக்கிற வீட்லயே வந்து டாக்டர் சங் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து இருந்தாரு. இவர் தான் அந்த எக்ஸ்ப்ளோரர். இவர் வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து ஏதோ ஒரு போர்ட்டல் மூலமா வந்து இப்போ மிஸ் ஆகிட்டாரு. இப்போ அவர் கண்டுபிடிச்ச அந்த ஃபிளாஸ் எல்லாமே இங்க தான் இருக்கு, இதை வச்சு நம்ம டைம் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்க 2 பேரும் எப்படியாவது அந்த இன்சிடென்ட் நடக்காம நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு வந்து பிளான் போடுறாங்க. அப்ப இந்த டாக் வந்து இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருது. இந்த இடத்துல நிகழ்காலம் எதிர்காலம்னு எதுவுமே வந்து கிடையாது. சொல்லப்போனா இங்க டைம்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதனால இந்த இடத்துல வந்து வயசே ஆகாது. அது மட்டும் இல்ல, இந்த டாக்டர் வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாரு. அப்படி போயிட்டு வர ஒவ்வொரு பிளேஸ்க்குமே வந்து ஒரு விதை இருக்கு. அந்த விதையை நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். அது மூலியமா நம்ம போகலாம். அது மாதிரி நம்ம 1835ல இருக்கிற அந்த விதையை வந்து கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து சீக்கிரமா அந்த இடத்துக்கு போயிட்டு அதெல்லாம் நடக்காம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக் வந்து சொல்லிட்டு அந்த விதையை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அது வந்து அப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்க அந்த டைமிங்ல இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப வந்து எட் சொல்றான், இதெல்லாம் சரிப்பட்டு வருமான்னு கேட்கும்போது தான் ஆப் வந்து நிச்சயமா இதெல்லாமே சரிப்பட்டு வரும், நம்ம வந்து நம்மளோட இனத்தை அழியாம காப்பாத்திடலாம், அதனால நிச்சயமா உங்களையும் எல்லாருமே வந்து நம்புவாங்க, நம்ம எல்லாரு கூடயுமே வந்து பேசலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ல, ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே சரி அந்த விதையை கண்டுபிடிச்சோன்னா நம்ம போர்ட்டலுக்கு போயிட்டு நம்ம போய் பார்க்கலாம், நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அண்ணக்காரன் என்ன பண்ணிடுறான்னா, தெரியாம அவனோட கையில வந்து ஒரு 4-5 விதை இருக்கு. கரெக்டா இந்த நேரத்துல இந்த டாக் கிளாரன்ஸ் வந்து அந்த 1835 விதையை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு எடுக்க, ஆனா நம்ம எட் கையில இருந்து அந்த 4-5 விதையுமே அந்த மிஷின்குள்ள போட்டுறான். அதனால அது வந்து பயங்கரமா சுத்த ஆரம்பிக்குது. அதோட வேகத்துக்கு இவங்க எல்லாரையும் வந்து ஈடு கொடுக்க முடியல. அப்படி இருக்க இவங்க எல்லாரும் வேற வேற போர்ட்டலுக்குள்ள தனியா வந்து ஓப்பன் ஆகி போயிடுறாங்க. அப்படி இருக்க இந்த கிளாரன்ஸ் மட்டும் தனியா ஒரு இடத்துல வந்து மாட்டிக்குது. எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு டாக். அங்க வந்து எல்லாமே டாக்ஸா இருக்கு. இவளையும் போயிட்டு கட்டி போட்டு வச்சிடறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர வெறப்பா இருக்காங்க. ஆனா இவனை வந்து எதுக்குமே வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இவன் மட்டும் தனியா அப்படியே குட்டி பப்பி மாதிரி இருக்கான். இப்படி இருக்க இவங்க 2 பேரும் ஒரு தனி இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கு. அங்க இருக்கிற எல்லாரும் அவங்களோட பேரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பறவையோட பேர் வந்து டாட்டி. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெவ்வேறு காலகட்டத்தில இருந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பூமி எல்லாம் அழிய ஆரம்பிக்கும் போது இது மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸையா வந்து சேவ் பண்ணி இந்த டாக்டர் தான் வந்து கொண்டு வந்து வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இவங்க இந்த பிளேஸ்ல இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து வயசே ஆகாது. ஏன்னா இங்க டைம்ன்ற ஒரு விஷயமே கிடையாதுல, அதனால அவங்களுக்கு வந்து வயசே ஆகாது. இது மாதிரி எல்லாத்துலயும் ஒவ்வொரு இடத்தையும் சேர்ந்தவங்களை வந்து சேவ் பண்ணி வச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிளாரன்ஸை கண்டுபிடிக்கணும், எங்க இனத்தை சேர்ந்தவங்களை அழியாமலும் நாங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அவன் எந்த விதையை போட்டு எங்க போயிருக்கானே தெரியலையே அப்படின்ற மாதிரி பேச, இங்க இருக்கிற ஒவ்வொரு விதையா டெஸ்ட் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆப் வந்து ரொம்பவே ஜாலியா சொல்லிட்டு இருக்கா. ஆனா எட் வந்து இது வந்து ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவ வந்து அதை தடுத்து நிறுத்துற மாதிரி கிடையாது. நம்ம வந்து ஒவ்வொரு போர்ட்டலா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதையா போயிட்டு செக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க போட்டது வந்து பழங்கால மக்கள் வாழ்ந்தா அந்த காலத்துக்கு வந்து போயிடுறாங்க. அவன் வந்து இவங்களை பார்த்ததுமே ஈட்டியை வச்சு தாக்க போக, ஆனா அவங்க வயிற்றுல ஓட்டை இருக்கு அப்படிங்கிறதுனாலே அவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஐயோ இப்படியே போனா நமக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி எட் வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஆனா ஆப் வந்து ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்கா. என்னன்னா அங்க வந்து ஒரு கேமரா இருக்கு, அது மூலியமா டிவியில வந்து அவ தெரியுறா. அதனால அவளுக்கு அவளே ஹாய்
சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கா. சரி நம்ம இப்போ அடுத்த போர்ட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அடுத்த போர்ட்டலுக்கு இப்போ போகிறாங்க. இப்படி இவங்க ஒவ்வொரு போர்ட்டலுக்குள்ளேயும் போயிட்டு வரும்போது ஒவ்வொரு பொருளை எடுத்துகிட்டு வர இவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிறாங்க. இது மாதிரி பேசி அவங்களுக்குள்ள ஆர்வத்தை தூண்டாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த மிருகம் வந்துட்டு ஒரு மேஜிக்கை காமிக்குது. என்ன அப்படின்னா 2 ஃப்ளாரையும் வந்து அதாவது இந்த டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளாரை ஒவ்வொரு பிளேஸில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சிடுறாங்க. அது வந்து ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா அப்படியே வந்து இன்ட்ராக்ட் ஆகி அதை வந்து மறைய வச்சு வேற ஒரு டைம் லைனில் மறுபடியும் அதை வந்து கொண்டு வந்துடுது. இது வந்து நான் பண்ணுற மேஜிக் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லி காமிச்சிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம கிளாரன்ஸை காமிச்சா இந்த டாக் கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, ஆனால் அதுங்க வந்து அப்படியே சும்மா விடுற மாதிரி இல்லை. அதை வந்து பயங்கர செக்யூராக வச்சிருக்குங்க. இப்போ இவங்க 2 பேரும் எப்படியோ வந்து ட்ராவல் பண்ணி மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி கிரேட் வால் ஆஃப் சைனாக்கு வந்து வந்திருக்காங்க. அங்கே தான் அன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஃபயர் ஒர்க்கை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு, பிரம்மாண்டமா. இப்போ இவங்க வந்து திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா இவங்க தான் ஒவ்வொரு போர்ட்டலுக்குள்ள இருந்து வரும்போதும் ஏதாவது ஒரு பொருளை வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அது மாதிரி இதையும் எடுத்துட்டு வர இதை தான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னும் கொஞ்சம் விதைகள் தான் இருக்கு, எப்படியாவது நம்ம வந்து அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்றாங்க. இதே டைமிங்ல 1835ல நடந்த இந்த இன்சிடென்ட் தான் காமிக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லா ஃபிளம்மல்ஸுமே சேர்ந்து ரொம்பவே ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இப்போ இவங்க 2 பேரும் எப்படியோ ஒரு டிராவல் பண்ணி கரெக்டா நம்ம கிளாரன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம அவனை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம வந்து யாருக்கும் தெரியாம அவனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கிளாரன்ஸும் வந்து இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த 1835ஓட சிடியும் வந்து அது கையிலே தான் வச்சிருக்கும். சரி சீக்கிரமா இங்கேருந்து காப்பாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கல்லை உடைக்கலாம் அப்படின்னு வந்து எட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஆப் என்ன பண்ணுவானா அங்கேருந்து ஓடி போயிருப்பா. எங்க போன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா இவ வந்து ஹெல்ப்புக்கு அந்த ஒரு மிருகத்தை கூட்டிட்டு வருவா. அதை பார்த்ததுமே அங்க இருக்கிற டாக்ஸ் எல்லாமே பயந்து உள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஆனா அந்த மிருகம் அங்க வந்துட்டு அந்த செயினை கட் பண்ணதுமே அந்த டாக்ஸ் எல்லாமே பயங்கர வெறியோட அப்படியே வெளியில வருதுங்க. இதுங்களை வந்து சும்மா விடுற மாதிரி இல்ல. எப்படியோ இந்த மிருகம் இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாக்ஸும் இவங்களை வந்து விடுற மாதிரி இல்ல. அந்த மிருகத்தோட காலில் வந்து கடிச்சிருது. எப்படியோ அந்த டைம் டிராவல் பண்ற ஃபிளாருக்கு வந்து அந்த பூ கிட்ட வந்துடுறாங்க. அது வழியா உள்ளேயும் வந்துடுறாங்க. அந்த டாக் அங்க இருக்கு, அதை எப்படியோ விரட்டியும் விட்டுறாங்க. இப்ப இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா எட் வந்து ஆப்பா பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். இது எல்லாமே உன்னாலதான், எல்லாத்தையும் நீ வந்து சொதப்பி தான் வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் இப்படி திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கும்போது, ஆமா அந்த மிருகம் வந்து ஒண்ணுதான் இருக்கு, அது மட்டும் இல்ல இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினைச்சேன், ஆனா நீ என் கூட இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ வந்து பயங்கரமா வந்து கோவப்படுறா. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எல்லாத்தையும் நீ தான் சொதப்பி வைக்கிற, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து தனியா போயிடுறான். தன்னோட அண்ணனே இப்படி நம்மள சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆப் வந்து ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த 1835 அந்த சீடை வந்து கரெக்டா அந்த இடத்துல வச்சிடறா. வச்சுட்டு நான் வந்து என்னோட இனத்தை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றேன், அப்படி இல்லைன்னா நான் இல்லாம என்னோட அண்ணன் வந்து இங்க சந்தோஷமாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவங்கள காப்பாற்ற முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டல் வழியா அவ வந்து உள்ள போயிடுறா. இப்போ 1835க்கு கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறா. இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஆப் வந்து உள்ள வந்துட்டு நம்ம எல்லாரும் வந்து எக்ஸ்டென்ட் ஆக போறோம், நம்ம எப்படியாவது இங்க இருந்து சேஃப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க யாருக்கும் எதுவுமே புரியல. இப்ப என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அப்புறமா தான் நம்ம அழிய போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே என்னது சாக போறோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த தலைவர் வந்து என்ன எங்களெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பேச, இல்ல நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், அதுக்காக தான் ப்ரூஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து காமிக்கிறா. ஆனா அதுல சிக்னலே இல்லை, அதனால எதுவுமே வந்து ஓப்பன் ஆகல. அப்ப வந்து அங்க இருக்கிற டோனட்லாம் காமிச்சிட்டு அதை வந்து அப்படியே கடிக்கிறா. அங்க இருந்த சாஸ் எல்லாம் மத்தவங்க மேல பட எல்லாரும் பயந்து போய் கத்திட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இங்க வந்து எட்ட காமிக்கிறாங்க. அந்த டாட்டி அப்படிங்கிற பேர்ட் தான் வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கு. இங்க பாரு தனியா இருக்கிறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேச, அப்படிலாம் இல்ல இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனைக்கும் அவதான் காரணம், அதனாலதான் நான் அப்படி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லும் போது டாட்டி வந்து அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி தனியா வாழ்றது ரொம்ப கஷ்டம், அது மட்டும் இல்ல வயசே ஆகாம இப்படி இருக்கிறதும் பயங்கரமான கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பிளே பண்ணுது. அதுல வந்து அவ ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்கா. எட் இல்லாம ஆப் இல்ல, ஆப் இல்லாம எட்டும் இல்ல. இதை வந்து இப்பதான் வந்து புரிஞ்சுக்கிறான். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் சீக்கிரமா அவளை போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து பாக்குறதுக்காக அவங்க இருந்து கிளம்புறான். அப்படி வந்து பார்க்கும்போதுதான் அவங்க இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. அவ வந்து இந்த மாதிரி 1835க்கு போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுமே இவனும் அந்த போர்ட்டல் வழியா அங்க போயிட்டு காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப இவங்க இன்னமும் இவளை வந்து நம்புற மாதிரி இல்ல. அவ கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு கிளாரன்ஸ் வந்துருது. கிளாரன்ஸ் நீ வந்துட்டியா, எப்படியோ நீ வந்துட்ட, நான் சொல்றதை இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, நீயாவது சொல்லி புரிய வைய அப்படிங்கிற மாதிரி ஆப் சொல்ல, அப்பதான் அந்த டாக் சொல்லுது, ஆமா அவ சொல்றது எல்லாரும் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவளோட ட்ரூ ஃபேஸே இப்பதான் வந்து காமிக்குது. இவங்க இருக்கிற இடத்துல பாம்பை செட் பண்ணி அதை வெடிக்க வச்சனால அங்க இருக்கிற எல்லாரும் அங்கேயே வந்து மாட்டிக்கிறாங்க. ஆனா ஆப் மட்டும் எப்படியோ வெளியில வந்துருது. அவங்கள காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இது வந்து விடல. அவன் அப்படியே பிடிச்சி லாக் பண்ணி வச்சிருது மரத்தோட. என்ன நீங்க வந்து தப்பிக்கலான்னு பாத்தியா, இது எல்லாமே பண்ணது நான் தான் அப்படின்ற மாதிரி இப்பதான் இதோட உண்மையான விஷயத்தையே சொல்ல வருது. இது வந்து குட்டி பப்பியா இருக்கும்போது மனுஷங்க எல்லாரும் இது வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா, ஆனா அதை விட அழகா இந்த ஃபிளம்மல்ஸ் எல்லாரும் இருந்ததுனால மனுஷங்க எல்லாரும் அவங்களதான் வந்து பெட்டா எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த டாகுக்கு வந்து பயங்கரமான கோவம். அப்படி இருக்க இந்த டாக்டர் தான் வந்து இந்த டாக் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாரு. அந்த டாக்குக்கு வந்து கிளாரன்ஸ்ன்ற பேரையும் வச்சாரு. அது மட்டும் இல்ல இவர் போகும்போது ஒவ்வொரு போர்ட்டல் வழியா போற
போறாருல, அப்படி போகும்போது இந்த டாகையும் வந்து கூப்பிடுவாரு. அந்த டாக் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அனுப்பிச்சு வந்து டெஸ்டே வந்து பண்ணாரு. அப்படி இருக்க இவரோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து சக்ஸஸ் ஆனிச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய இடங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சாங்க. அப்படி இவங்க கடைசியா வந்து வந்ததுதான் இவங்க வாழ்ற அந்த தீவு. அங்கதான் இந்த ஃப்ளம்மல்ஸை நம்ம டாக்டர் பாக்குறாரு. அவருக்கும் அந்த ஃப்ளம்மல்ஸை ரொம்பவே பிடிச்சு போயிருது. அப்பதான் இந்த டாகுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது. அதோட வில்லத்தனத்தை யூஸ் பண்ணி அவரை வந்து ஒரு போர்ட்டலுக்குள்ளே வந்து மாட்டி விடுறது. அது மட்டும் இல்ல, அந்த போர்ட்டலுக்குள்ள போன அந்த சீடை வந்து அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல வந்து அழிச்சிருது. ஏன்னா இதுக்கப்புறம் நிச்சயமா இதெல்லாம் செய்ய முடியாது அவரால் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட இதுதான் பிளான் பண்ணி அந்த ஏருக்கு போயிட்டு அங்க வந்து எரிமலையில பாம்பை செட் பண்ணி வெடிக்க வச்சிருக்கு. அப்படி செட் பண்ணி வெடிக்க வச்சதுனால தான் அந்த இடமே வந்து அழிஞ்சு போனதா வந்து காமிச்சு இப்போ வந்து அவங்களுக்கு சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த டாக் தான். இந்த கிளாரன்ஸ் தான் அதோட வில்லத்தனத்தை யூஸ் பண்ணி இது எல்லாமே வந்து செஞ்சிருக்கு. இது மாதிரி அந்த கிளாரன்ஸ் போட்ட பிளான் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் தெரியாதனமா டைம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதனால எல்லா பிளானுமே வந்து சொதப்பிடுது. இப்போ இந்த கிளாரன்ஸ் சும்மா இல்லாம இந்த 1835க்கு போயிட்டு மறுபடியும் இதே மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. மேல ஒரு ட்ரோன்ல நிறைய பாம் எல்லாம் செட் பண்ணி இந்த இடத்த வெடிக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருது. இப்போ என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துல இவங்க வந்து ஒரு வீடியோ பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து பிளே ஆகுது. அதுல அந்த டாக்டர் தான் வராரு. அவர் வந்து எப்பயுமே எல்லா விஷயத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்பாரு. அது மாதிரி இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஏன்னா ஒரு போர்ட்டல் வழியா போகும்போதும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்பாரு. அப்பதான் அந்த கிளாரன்ஸ் தான் இவர் பிடிச்சி ஒரு போர்ட்டல்ல தள்ளி விட்டுட்டு அந்த சிடியும் வந்து அழிச்சிருக்குங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வருது. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் அதுதான் காரணமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அடுத்து அவர் வந்து எந்த வருஷத்துக்கு போயிருந்திருப்பாரு அப்படிங்கிறதை இவங்க வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்றாங்க. அந்த சீட் எடுத்து எப்படியாவது அவர் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அதோட இவங்க ஒரு டேப் ரெக்கார்டையும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க வந்து ஆப்பை காமிக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து எட் வந்துடுறான். அப்பதான் எட் அங்க இருக்கிற சிச்சுவேஷனை பாக்குறான். ஆனா ஆப் வந்து அவனை பார்த்ததுமே நீ எதுக்காக மறுபடியும் இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அப்பதான் எட் வந்து சொல்றான் இல்ல ஆப், நீ இல்லாம நான் வந்து இல்ல, நான் வந்து தெரியாம அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா நீ தான் எல்லாத்துலயுமே என் கூட இருந்திருக்க. எனக்கு ஒரு பிரச்சனைனாலும் நீ தான் அதை சால்வ் பண்ணிருக்க. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது எல்லாத்துக்கும் யார் காரணம், இதெல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கறத ஆப் வந்து தெளிவா எட் கிட்ட சொல்ல, நம்ம எப்படியாவது சேர்ந்து இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் முயற்சி பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இவளை வந்து இங்க இருந்து விடுவிக்கணும். அதுக்கு வந்து கடல் நண்டுங்களோட ஹெல்ப்பை வச்சு எப்படியோ அந்த லாக்கை வந்து கழட்டி விட்டுறாங்க. அவளும் வந்து வெளியில வந்துடுறா. இந்த டைமிங்ல கிளாரன்ஸும் கரெக்டா அந்த போர்ட்டல்ல இருந்து வெளியில வந்துருது. அப்படி வந்ததுமே இந்த சீடியும் நம்ம எப்படியாவது அழிச்சிடலாம். அப்படி அழிச்சிட்டா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே இல்லைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற கேலண்டர்ஸ் பிக்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அந்த ஃப்ளம்மல்ஸோட பிக்சர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இந்த பப்பியோடது எதுலையுமே இல்லை. அப்படி இருக்க இது வந்து பயங்கரமான ஒரு பிளானை போடுது. இங்கே ஒரு சைடு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பாறையை வந்து எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்லா பொறுக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா டைமும் இல்லை. ஏன்னா 10 மினிட்ஸ்ல அந்த பாம்பும் வந்து வெடிச்சிரும். என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டாக் என்ன பண்ணிருச்சுன்னா வேற ஒரு போர்ட்டலுக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு மான்ஸ்டரை இங்க தூக்கிட்டு வந்துருது. இவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இவங்க 2 பேரையும் கொல்ல பார்க்கும்போது கரெக்டா அந்த இடத்துல வந்து ஒரு வண்டி வருது. யார் அது அப்படின்னு பார்த்தா மற்ற அனிமல்ஸ் எல்லாருமே இவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களை பார்த்ததுமே இவங்க 2 பேத்துக்கும் பயங்கர சந்தோஷம். நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தோம், எந்த சீக்கிரம் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில ஏறிட்டு அவங்க வந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் வந்து விடுற மாதிரி இல்ல, அவங்கள வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வேனை அப்படியே கையில எடுத்து அதை வந்து ஒரு குலுக்கி அதுல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கீழே தள்ளி விட்டுருது. இப்ப அந்த வேனையும் அப்படியே வந்து தூக்கி போடுறது. ஆனா இவங்க மேல விழாம அது வந்து வேற இடத்துலயே போயிட்டு விழுந்துருது. ஏன்னா அதுக்கு வந்து ஒத்த கண்ணு தானே இருக்கு. அதனால அதுக்கு ஒழுங்கா கண்ணு தெரியாது. இது எல்லாத்தையும் இவங்க கிண்டல் பண்ண அந்த மான்ஸ்டருக்கு பயங்கரமான கோவம் வந்து அங்க இருக்கிற பாறைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து அவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா ஒண்ணு கூட அவங்க மேல விழுகவே இல்லை. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க அது ஃபுல்லா வந்து சரிஞ்சு கீழே விழுந்துருது. இதனால அந்த கிளாரன்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே கீழே விழுந்துருது. இந்த ஃப்ளம்மல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இனத்தவங்களுக்கு எதுவுமே ஆகல. எல்லாரும் சேஃபா வெளியில வந்துடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க 2 பேரும் தான். எந்த ஆபத்து நடக்காம காப்பாத்துறீங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது தான் இன்னும் அந்த 7 நிமிஷம் தான் இருக்கு அந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு. இதை எப்படியாவது நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு பேசும்போது அந்த ஒரு தலைவர் வந்து இவங்க 2 பேரும் அதை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் அந்த வந்து எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கப்பல் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம எப்படியாவது பீச்சுக்கு போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அவங்களே வந்து இதை நடக்காம வந்து தடுத்துருவாங்க அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பெரிய மிருகம் தான் ஹெல்ப் பண்ணுது. அதோட ஹார்ன்ல வந்து ஒரு கயிறை கட்டிட்டு அது வந்து கீழே அப்படியே நேரா ஜம்ப் பண்ணிருது. மேல ஒரு கயிறு கட்டியிருக்கு. அது மூலியமா இவங்களோட வயிற்றுல ஓட்ட இருக்கிறதுனால இங்க இருக்கிற எல்லா ஃப்ளம்மல்ஸுமே கீழே வந்து வந்துடுறாங்க. அப்படி வந்ததுமே இந்த பிளான் வந்து நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகணும். அது மட்டும் இல்ல இவங்க கிட்ட அந்த ஃபயர் ஒர்க்கும் இருக்கும். அதாவது வான வேடிக்கை காமிக்கிற அந்த இது எல்லாமே பட்டாசு எல்லாமே இருக்கும். அதை வச்சு இவங்க வந்து எப்படியாவது அவங்களுக்கு வந்து சிக்னல் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாசு எல்லாத்தையுமே கொளுத்து அந்த ஃபயர் ஒர்க்கும் சூப்பரா நடக்குது. அப்ப இந்த சார்லஸ் அப்படிங்கிறவர் வந்து கரெக்டா பாத்துறாரு. அங்க வந்து யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கப்பலை திருப்புறாங்க. அப்படி திருப்பும் போது அந்த வான வேடிக்கை அவங்களோட கப்பல்லே போயிட்டு விழுந்துருது. கரெக்டா இந்த நேரம்னு பார்த்து இந்த மான்ஸ்டரும் அந்த சரிவுல இருந்து வெளியில வந்துருது. அது அப்படியே எந்திரிச்சு வரும்போது அங்க இருக்கிற எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. அப்ப இவங்க 2 பேரையும் பிடிச்சி வாய்க்குள்ள போட்டுருது. அப்படி போட்டதுமே அவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ள பேசிக்கிறாங்க. நீங்க வந்து உயிரோட தான் இருக்கணும், நான் சாகுறேனா அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, அதுக்கு அவன் வந்து இல்ல நான் சாகுறேன் அப்படின்னு மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட பாசம் தாங்காம இந்த மான்ஸ்டரை அவங்க 2 பேத்தையுமே வந்து வெளியில விட்டுருது. நீங்க 2 பேருமே உயிரோட இருக்கலாம்
பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச, அப்பதான் அவங்க சொல்றாங்க, உனக்கு பெரிய கண்ணு மாதிரி உன்னோட மனசு பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த கப்பல் வந்து இப்ப அழிஞ்சு போச்சு. அதனால எப்படியாவது அந்த பூவை பறிச்சு நம்ம இதை வந்து நடக்காம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அந்த பூவை பறிக்கிறதுக்கு இவங்க கிட்ட தான் ஹெல்ப் கேட்கறாங்க, இந்த மான்ஸ்டர் கிட்ட. அதுவும் வந்து இவங்க 2 பேத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. எப்படியோ கரெக்டா லேண்ட் ஆகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கையால தூக்கி போட கரெக்டா அந்த பூ கிட்ட இவங்க வந்துடுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்ததுமே இதை வந்து நடக்காம நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ வந்து அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த கிளாரன்ஸ் வந்து அங்க வந்துருது. இந்த பாம்பு வெடிக்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அது மட்டும் இல்ல உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை வந்து அதை துரத்த ஆரம்பிக்குது. ஆனா அவங்க 2 பேரும் எப்படியோ அந்த கிளாரன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்காங்க. அங்க நிறைய பள்ளத்தாக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால கிளாரன்ஸ் வந்து கீழே விழுந்துருது. இவங்க 2 பேரும் ஒரு பள்ளத்தோட எட்ஜ்ல வந்து நிக்கிறாங்க. இங்க இருந்து கொஞ்சம் கீழே விழுந்தாலும் அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது கிளாரன்ஸ் வர வந்துருச்சு. சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அப்படியே கீழே விழுறாங்க. இவங்க 2 பேரும் எட்டும் ஆப்பும். அப்ப அந்த பூவும் வந்து இவங்க கூடயே தான் விழுகுது. அப்படி விழுந்தோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வேன் இருக்கு, அந்த இடத்துல வந்து எப்படியோ லேண்ட் ஆகிடுறாங்க. நம்ம வந்து கண்டிப்பா இந்த பிளானை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பிளான் போடுறாங்க. இந்த தீவில் இருக்கிற மற்ற எல்லா உயிரினங்களும் நம்ம சாக போறோமா பிழைக்க போறோமான்னு தெரியாம எல்லாம் பயந்து அப்படியே நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமிங்ல இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த டைம் டிராவல் பண்ற மிஷின், அதாவது அந்த ஃபிளாரை வந்து சென்டர்ல வச்சுட்டு ஆப்போசிட் 2 சைடுமே வந்து ஒரு ஃபிளாரை பிடிச்சிருக்காங்க. இது மாதிரி பண்றதுனால இங்க இருக்கிற ஒரு பொருள், அதாவது ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து வேற டைம் லைனுக்கு வந்து போகும்ல, அந்த மேஜிக்கை தான் இப்ப இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேத்துக்கும் அந்த மிருகம் பண்ணி காமிச்சிருக்கோம்ல, அதுதான் இது. வந்து எப்படியோ இந்த இடத்துல வந்து இப்ப மாட்டிக்குது. இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் கிளாரன்ஸ் எல்லாம் இங்க இருந்து தப்பிக்க முடியல. அவ்வளவுதான், ஜஸ்ட் மிஸ்ல அந்த இடமே பூம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிறது. அதுக்கப்புறம் கட் பண்ணி காமிக்கிறாங்க. இப்ப 2021ல, அதாவது 2021ல நடுக்கடல்ல அந்த தீவு அப்படியே எப்படி காணாம போச்சோ அப்படியே மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துருது. 1835ல இந்த தீவு எப்படி போனதோ அதே மாதிரி 2021ல இப்ப இந்த தீவுல இருக்கிற எல்லாருமே உயிரோட வந்துடுறாங்க. நீங்க வந்து நம்மளோட இனத்தவே காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு ஹெட் இருப்பார்ல, அவரும் வந்து அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்க இந்த இடத்துக்கு அந்த கிளாரன்ஸ் வந்துடுறான். நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட அந்த இடத்துக்கு வர, இப்ப இந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் வராரு. இவர் வேற யாரும் கிடையாது, அந்த டாக்டர் தான். கரெக்டா இவங்க அனுப்பிச்ச அந்த டேப் ரெக்கார்டை எடுத்துக்கிட்டு அவர் வந்துடுறாரு. இந்த கிளாரன்ஸ் என்னதான் கோவமானவனா இருந்தா கூட தன்னோட ஓனரை பார்த்தா அது அப்படியே அடங்கிடும்ல, அது மாதிரி அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லா உயிரினங்களையும் பார்த்துட்டு அவர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எப்படியோ எல்லாருமே சேஃபா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன, இந்த மாதிரி ஃபிளம்மல் இனத்தை சேர்ந்தவங்க யாரும் இன்னும் அழிஞ்சு போகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மனுஷங்க அவங்களே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பெட்டா. ரொம்பவே சந்தோஷமா அதுவும். அதுக்கப்புறமா இங்க இந்த சயின்டிஸ்ட், அதாவது இந்த டாக்டர் வந்து நம்ம அவளை தான் வந்து ஃபுல்லா எங்க போனாலும் வந்து அனுப்பி வைப்பாரு. இங்க ஒரு சைடு நம்ம எட் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கூட ஜாலியா இருக்க ஆரம்பிச்சான். இந்த கிளாரன்ஸை இதுக்கு முன்னாடி ஒரு போர்ட்டலுக்கு போயிருப்பான்ல, அங்கேயே வந்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இவங்க ஊர்ல வந்து, அதாவது தீவுல வந்து அந்த ஃப்ளவர் திருவிழா மறுபடியும் நடக்குது. அதுல வந்து நம்ம அவங்க 2 பேரோட சிலையை தான் வந்து அந்த பூக்களாலே உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து இந்த பறவையோட சேர்ந்துடுறான். இவங்க 2 பேருக்கும் பிறக்க போற குழந்தையோட முட்டை தான் இது. இது எந்த மாதிரி ஷேப்ல இருக்குன்னு பாருங்க. அது கூட நம்ம ஃபிளமல்ஸ் மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி சந்தோஷமான எண்டிங்கோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அட்டில் தட் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.